அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பட்டர்நட் ஸ்குவாஷ், அதாவது சீம பூசணிக்காய் அல்லது துபாய் பூசணிக்காய் அல்லது பட்டக்காய் என்று இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இந்த பட்டர்நட் ஸ்குவாஷில் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஹலோவின் சீசன் என்றபடியால் இங்கே விதமான பூசணிக்காய்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட கந்த சஷ்டி விரதம் பெற எங்களோட தமிழாக்கள், தமிழ் கடவுள் முருகனை வழிபடுற எல்லாருமே, விரதம் இருக்கிறாக்கள் விரதம் இல்லாதாக்கள் எல்லாருமே சைவம் சாப்பாடு தான் செய்வாங்க. அதனால் நான் சைவ ரெசிப்பியே போடலாம்னு இருக்கிறேன். தமிழ் கடவுள் முருகன், மனிதர்களில் பாகுபாடு பார்த்தது போலவே இப்போ கடவுள்லேயும் பாகுபாடு பார்க்குற ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு என்று நினைக்கிறேன். தமிழ் கடவுள், இங்கிலீஷ் கடவுள், இப்படி எது எப்படியோ உறவுகள் இருந்தும் அனாதையாக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. உறவுகள் இல்லாமல் அனாதையானவர்களும் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வாழ வச்சு கொண்டிருப்பது கடவுள் என்ற ஒரு நம்பிக்கை தான். ஒருத்தருமே இல்லாத நம்மளுக்கு கடவுள் இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்களை இன்னும் வாழ வச்சு கொண்டிருக்குது. அதனால் இந்த ஆன்மீகத்தை அரசியலாக்கவும் கூடாது, வியாபாரமாக்கவும் கூடாது. அப்படியான ஆட்களை, இந்த ஆன்மீகத்தை அரசியலாக்குற வியாபாரமாக்குற இப்படியான மனிதர்களை ஆதரிக்கவும் கூடாது. அவங்களுக்கு அவங்களோட கடவுள் பெருசு. அவங்க சின்னலேருந்தே அந்த வழிபாட்டுக்கு பழக்கப்பட்டு வந்ததால் அவங்களுக்கு அது பெருசாக இருக்கும். அவங்களோட நம்பிக்கை, அதை நாங்கள் உடைக்கக்கூடாது. வாங்க இனி சமைக்க போகலாம். இப்போ நான் இந்த பூசணிக்காய் பஜ்ஜிக்கு தோய்ப்பன் மா செய்கிறேன். தோய்ப்பன் மாவுக்கு உப்பு, மஞ்சள், மிளகுத்தூள், இதோட நச்சீரகம், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதாவது பிஞ்ச் அளவு, அதோட ஒரு மேசக்கரண்டி கடலைமா, 2 மேசக்கரண்டி கோதுமைமா, அதோட சில்லி பவுடர். இது நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி விடலாம். எல்லாத்தையும் நான் கோகனட் மில்கில் அதை தோசைமா பதத்துக்கு கரைக்கிறேன். இப்படி ஒரு இதால் நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ அதை பான் தூளில் பிரட்டி எடுக்க போகிறேன். அதோட பான் தூளோடு பார்த்துக்கொள்ளுங்க. பூசணிக்காய் விதை, இதில் ஒமேகா 3, ஒமேகா 6 இருக்குது, விட்டமின் டி இருக்குது. அதோட எள்ளு, இங்கே கருத்தெள்ளும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். வெள்ளெள்ளு சேர்க்கிறேன். உப்பு, மிளகுத்தூள், அதோட காஞ்ச முருங்கை இலை, அதாவது முருங்கையில் காய வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதுக்கு முருங்கைக்கு பதிலாக நீங்கள் இட்டாலியன் ஒரிகானோ சேர்த்துக்கொள்ளலாம். நான் நம்மளோட ஊரில் ஈஸியாக அடுக்கக்கூடிய இந்த முருங்கலையை சேர்க்கிறேன். ஆனால் இட்டாலியன் ஒரிகானோவை விட இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அதோட சத்தும் அதிகம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான, மிகவும் சுவையான, அதோட ஒரு சத்தான ரெசிபி. உங்களுக்கு கழுகு மாதிரி கண் பார்வை வேணுமென்னு சொன்னால், அதாவது கழுகு கண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்படி அவ்வளோ கூர்மையான கண் பார்வை வேணுமென்னு சொன்னால், கண்ணில் கற்றாக்கதுகள் ஒன்றும் வராமல் வெகு நாளைக்கு உங்களோட பார்வை நல்ல கிளியராக இருக்க வேணுமென்னு சொன்னால் இந்த பம்கின் வகைகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் இதை பொரிச்செடுக்க போகிறேன். இது எந்த எண்ணெயில் பொரித்தாலும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒலிவ் ஆயிலில் மட்டும் பொரிச்சிடாதங்க. சிலர் ஒலிவ் ஆயிலில் முட்டையெல்லாம் பொரித்து சாப்பிட்றதான் என்கிட்ட சொல்கிறாங்க. சத்து உடம்புக்கு நல்ல மண்டு. ஒலிவ் ஆயில் நகைச்சூட்டு பதத்துக்கு தான் அது சூடு பண்ணணும். அது சலாட், அதுகளுக்கு சலாட் ட்ரெஸ்ஸிங் சேர்க்கிறது. இப்படி ஒலிவ் ஆயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி இப்படியே பொரிக்கிறல்ல. இப்போ நான் எண்ணெய் கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது பொரிப்பட்டதும் இறக்கி எடுக்கிறேன்.
இதோ பூசணிக்காய், அதாவது சீமை பூசணிக்காய் பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.